சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அதனாலதான் திருப்பி பதிலடி கொடுக்க முடியல. பதிலுக்கு நாமளும் பாசத்தையே கொடுப்போம். அதுக்கான பலன் ஒரு நாள் நமக்கு நிச்சயமா கிடைக்கும். அந்த வீட்டுல இருக்கிறவங்களால நான் விரட்டப்பட்டாலும் இப்ப விரட்டினவங்களே என்ன வீட்டுக்குள்ள வான்னு கூப்பிடக்கூடிய நிலைமைதான் இருக்கு. வான்னு கூப்பிட்டா நான் திரும்பவும் அந்த வீட்டுக்கு போவேன். இல்ல நான் செஞ்ச உதவிக்கு பணம் கொடுக்கறேன்னு பேசினா எனக்கு பணம் முக்கியம் இல்ல, மனசாட்சி தான் முக்கியம்னு சொல்லிட்டு நான் நம்ம வீட்டுக்கே வந்துடுறேன். இந்த ஜென்மத்துல என் வாழ்க்கை செலியனோடதான்னு அந்த கடவுளுக்கே தெரியும். அதுக்கப்புறம் கடவுள் என்ன நினைச்சு வச்சிருக்காரோ அதுபடி என் வாழ்க்கை அமையட்டும். மனிதாபிமானம்னா என்னன்னு கேக்குற மனுஷங்க இருக்கிற இடத்துக்கு நீ மறுபடியும் போறேன்னு சொல்றியம்மா. இறக்கம் இல்லாத அவங்களால உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு தாயி. அம்மா, நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்கம்மா. நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீங்க விடுங்க. என்ன என்னம்மா? ஐயோ, கொஞ்சம் அங்க பாருங்கம்மா. அம்மா, என்னங்க வாங்கப்பா. வா. போயிட்டாங்க. நான் முத தடவை போகும்போதே அவங்க எப்படிப்பட்டவங்க என்ன ஏதுன்னு தெரியாம போனேன். ஆனா இப்போ அங்க இருக்கிற எல்லார பத்தியும் எனக்கு தெரியும். நான் ஈஸியா சமாளிச்சிருவேன். சரிம்மா, நீ சொல்ற நானும் அம்மாவும் நம்புறோம். ஆனா எங்க மனசு காயப்படாம பாத்துக்கம்மா. உனக்கு ஒண்ணுனா அதை எங்களால தாங்கிக்க முடியாதுமா. அத மனசுல வச்சுக்கோ. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். நீங்களும் அம்மாவும் இங்க இருக்கிறது அவ்வளவு பாதுகாப்பு இல்ல. அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆதிசங்கரி வீட்டாளுங்க சுத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்க யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். முதல்ல வீட்டுக்கு கிளம்பி போங்க. கிளம்பலாங்க. நான் இங்க இருந்து என்ன ஏதுன்னு பார்த்து அங்க போறதுக்கான வாய்ப்பு அமையுதா இல்ல நம்ம வீட்டுக்கு வர போறேனான்னு நான் உங்களுக்கு போன் பண்ணி சொல்றேன். நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. வாங்க வாங்க வாங்கப்பா. ஹோட்டல்ல இருந்து டிஃபன் ஆர்டர் பண்ணி வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டாங்க. உனக்கும் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ சாப்பிடு. உட்காரு உட்காரு. இல்ல, எனக்கு வேண்டாம். பசி இல்ல. பசி இல்லையா? உன் முகத்தை பார்த்தாலே நீ பசியோட இருக்கன்னு நல்லா தெரியுது. வேண்டான்னு சொல்லாம சாப்பிடு.
உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நானே எடுத்து வச்சு சாப்பிடுறேன், கொடுங்க. இதுல என்ன சிரமம் இருக்கு? எந்த பிரதிபலனும் பார்க்காம தன்னந்தனியா போராடி எங்க அப்பாவை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்திருக்க. நீ செஞ்ச உதவிக்கு முன்னால இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. சாப்பிடு.